10வது சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற டேபர் காலத்தில் வந்து 4 பேரோட முன்னங்கைகளின் நீளம் மற்றும் உயரம் கொடுத்துருக்காங்களாம். இதில் வந்து y = ax + b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் இதில் வந்து மாறிலிகள்னால் என்ன அர்த்தம்னா அதெல்லாம் ஒரு நம்பரா. அப்படி இருந்தால் இந்த உறவானது சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம முதல் கொஸ்டினை கண்டுபிடிக்கும். முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உறவானது சார்பாகுமா என ஆராயுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம ரிலேஷனில் எழுதிக்கிறோம். 35ஓட ரிலேஷன் வந்து 56, 35, 56. அதாவது இது எக்ஸ், இது ஒய். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் எக்ஸை தான் எழுதுவோம். இது வந்து ஒரு சார்பு தான். ஏன்னா எக்ஸில் இருக்கிற நம்பர்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் ஒய் கூட தொடர்புள்ள இருக்குது. அப்போ வந்து இது சார்பு தான். ஃபஸ்ட்டு இதோட ரிலேஷனை நம்ம எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது வந்து 45 வந்து 65 கூட தொடர்பில் இருக்குது. 50 வந்து 69.5 கூட தொடர்பில் இருக்குது. அது எழுதிக்கிறோம், 69.5. அதே மாதிரி 55 வந்து 74 கூட தொடர்பில் இருக்குது. அதாவது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒரே ஒரு வாட்டி தான் ஒய் கூட தொடர்பில் இருக்குது. அப்போ வந்து இது சார்பாகும் அப்படின்னு எழுதிடுவோம். இந்த உறவு சார்பாகும். இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னா y = ax + b. இதுலேருந்து நம்ம வந்து ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது சம்மில் வந்து ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y = ax + bன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து இந்த டேபர் காலத்தை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து x = 35னா y = 56ன்னு கொடுத்துருக்கு. அதை நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். x = 35னா y = 56. அப்போ வந்து இந்த yயில் இந்த 56 நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஏ இந்த எக்ஸில் வந்து இந்த 35 சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் பி. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 56 = 35 a + bன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது இதையும் எடுத்துக்கிறோம். x = 45, y = 65. அதாவது இது x = 45 இருக்கும்போது வந்து y = 65 இருக்கும். அதை நம்ம எடுத்துருக்கோம். அதையும் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து y இருக்கிற இடத்துல வந்து 65 போட்டுக்கிடுவோம். ஏ எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 45 போட்டுக்கிடுவோம் ப்ளஸ் பி. அப்போ வந்து 65 = 45 a + b அப்படின்னு கிடச்சிரும். இப்போ வந்து இதை ஈக்குவேஷன் 1ன்னும் இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 1லேருந்து 2 கழிக்கும். அதாவது ஈக்குவேஷன் 1லேருந்து 2 நம்ம வந்து கழிக்க போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 56 = 35 a + b. அடுத்தது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். 65 = 45 a + b. இப்போ வந்து இதை கழிக்க போகிறோம். அதாவது கழிக்கும்போது வந்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனோட அடையாளத்தை மாற்றுவோம். அப்போ வந்து இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போ வந்து 56லேருந்து 65 கழிச்சா என்ன வரும்னா -9 வரும். 35 ஏலேருந்து -45 ஏ கழிச்சா -10 ஏ வரும். மைனஸும் ப்ளஸும் இருக்கிறனால இது கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆயிரும். இப்போது ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து பெருக்கலாக இருக்கிறது அங்கே வகுத்தல் ஆயிரும். அப்போ 9/10. அப்போ ஏ = இதை வந்து கீழே 0 இருந்துச்சுன்னா மேலே ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுதுவோமா. அப்போ வந்து 0.90. இது ஏயோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை ஈக்குவேஷன் 1ல் நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். 56 = 35 a + b. இதான் ஈக்குவேஷன் 1. இதை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ வந்து a = 0.90 அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து 56 = 35 × 0.90 ப்ளஸ் b. இப்போ வந்து 35ஐயும் 0.90 நம்ம பெருக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 31.5 கிடைக்கும்.
ப்ளஸ் பி. 56 இங்கே இருக்குது. இப்போ வந்து 56 இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது ப்ளஸ் 31.5 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 31.5ன்னு கிடச்சிரும். இங்கே பி அப்படியே இருக்குது. அப்போ வந்து இது ரெண்டையும் கழிச்சு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 24.5 ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 0.90ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பி ஈக்குவல் டு 24.5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நீளத்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த நபரின் உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. உயரம்னா ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ வந்து ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். நமக்கு இப்போ ஏபியோட வேல்யூ தெரியறதுனால நம்ம எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஏபியோட வேல்யூ எடுத்திருக்கோம். இதில் வந்து அவங்களோட நீளத்தை வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ இது எல்லாத்தையும் அதில் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏக்கு வந்து 0.90 சப்ஜெக்ட் பண்ணுவோமா, ப்ளஸ் இன்ட்டு எக்ஸா, அப்போ எக்ஸுக்கு 40 சப்ஜெக்ட் பண்ணுவோமா, ப்ளஸ் பியோட வேல்யூவா 24.5 சப்ஜெக்ட் பண்ணுவோம். 0.90 40 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னா 36 கிடைக்கும். ப்ளஸ் 24.5 வந்து நம்ம கூட்டணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 60.5 கிடைக்கும். இதுதான் ஒய்யோட வேல்யூ. அதில் வந்து நம்ம இப்போ ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து ஒய் வந்து உயரத்தை வந்து அங்குலம் அப்படின்னு அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம அங்குலம் அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ வந்து நம்ம 4வது சம்மை பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரம் ஈக்குவல் டு வந்து 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உயரம்னா இதில் என்னதுன்னா ஒய்யோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. அதை இப்போ நம்ம வந்து செஞ்சு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் வந்து இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏயோட வேல்யூ பியோட வேல்யூன்னு தெரியும். ஒய்யோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 53.3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம வந்து இதில் எழுதிக்கிறோம் 53.3. இப்போ வந்து இதில் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் இருக்கிற இடத்துல வந்து 53.3ன்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 0.90ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸோட வேல்யூ தெரில, ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 24.5ன்னு கொடுத்துருக்காங்க, அதை போட்டாச்சு. இப்போ வந்து இதை கூட இது பண்ணால் 0.90 எக்ஸுன்னு ஆயிரும். இது வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். 53.3 இங்கே ஏற்கனவே இருக்குது. இந்த ப்ளஸ் 24.5 வந்து இந்த சைடு வந்தால் மைனஸ் 24.5ன்னு ஆயிடும். இது ரெண்டையும் கழிச்சா வந்து நமக்கு 28.8ன்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்து 0.90 எக்ஸுன்னு இருக்குது. அப்போ இங்கே இது பெருக்கலாக இருந்துச்சுன்னா இங்கே போனால் வகுத்தல் ஆயிருமா. அப்போ 28.8 வகுத்தல் 0.90 அப்படின்னு வந்துடும். இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ வந்து இது ரெண்டுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளியாக இருக்குது. அப்போது இது ரெண்டுமே 10ஆல் பெருக்குனா வந்து அது முன்னாடி வந்துடும்ல. அப்போ 288/9ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ 9ஐயும் 288ஐயும் வகுத்தா என்ன கிடைக்கும்னா 9 9 32க்கு 9 288 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 32ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து முன்னங்கையின் நீளத்தை தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுலேயும் நம்ம சென்டிமீட்டர்னு எழுதணும். இதோட இந்த சம் அவ்வளோதான்.